نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல்கள் நெறிமுறைகள் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் என்றும் வாழும்படி கற்றுத்தந்த வழிகாட்டுதல்கள் என்றும் மார்க்கம் என்கின்ற பெயரில் என்ன விடயங்களெல்லாம் புதுமையாக உண்டு பண்ணப்படுகிறதோ அவைகளெல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகளோடு நாம் இந்த உலகத்தில் பயணித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய படுகொலிக்கு சொந்தமானவர்களாக மாறிவிடுவோம் என்று தன்னுடைய தோழர்களுக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டிய ஒரு விடயத்தை ஆரம்ப கட்டமாக உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொதுவாகவே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்குகிறோம். அல்லாஹ்வினுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட தேவைகளில் அதிகளவு பங்கெடுக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரம் அந்த பழக்கத்திற்கு மாற்றமான ஒரு கொள்கை இருக்குகிறது, ஒரு பழக்கம் இருக்குகிறது. அந்த பழக்கத்தை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? இந்த கஞ்சத்தனம் பற்றிய, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவிடாமல் தன்னுடைய பொருளாதாரத்தை தடுத்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள்? இந்த பழக்கம் என்பது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது? இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன, விளைவுகள் என்ன என்ற விடயத்தை இன்றைய தினம் நாம் படிக்கவிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த திருக்குர்ஆனை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது வெற்றியாளர்களுக்குரிய பழக்க வழக்கங்களை பற்றி அல்லாஹு தஆலா பலவிதமாக பல இடங்களில் கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று இறைவன் ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுது வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறானோ, அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் செலவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவன் அதிகரித்து கொள்கிறானோ, இந்த கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தன்னை மேம்படுத்தி கொள்கிறானோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று இறைவன் கூறுவதை பார்க்கலாம். முதல் கட்டமாக இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்பது, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மனிதர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வினுடைய பார்வையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியாளர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வஹா அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறக்கூடிய ஒரு விடயம், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக, கஷ்டப்பட்டவர்களுக்காக, தேவையுடையவர்களுக்காக உதவி செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்களில் சிலர் ஃபமின்கும் மையபுகல், சிலர் கஞ்சத்தனம் பார்க்குகிறார்கள். தன்னுடைய செல்வத்திலிருந்து நான் தர்மம் செய்து விட்டால், தன்னுடைய செல்வத்திலிருந்து நான் சதக்கா செய்து விட்டால் என்னுடைய சொத்து செல்வங்கள் குறைந்துவிடும் என்ற நோக்கத்தில் அந்த உதவி செய்வதிலிருந்து கஞ்சத்தனம் படுகிறார்கள், கர்மித்தனம் படுகிறார்கள். ஒமை எபுகல் ஃபஇன்னமா எபுகலு அன் நஃப்ஸிஹி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம், யாரெல்லாம் அப்படி கஞ்சத்தனம் படுகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய பாதையில் யாரெல்லாம் செலவழிப்பதற்கு பின்வாங்குகிறார்களோ, கொடுக்கக்கூடிய அந்த தரத்தில் இருந்தும் தன்னுடைய சொத்து செல்வங்களை உரியவர்களுக்கு கொடுக்காமல் தன்னை தடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் தங்களுக்கு தானே கர்மித்தனம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் கர்மித்தனம் செய்வதன் மூலமாக
அவர்கள் சதக்கா செய்யாமல் இருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. மாற்றாக அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்களாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக்கிவிட்டு இறைவன் இறுதியாக சொல்லி முடிக்குகிறான், வ இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால், உதவி செய்யக்கூடிய அந்த நிலையில் இருந்தும் சதக்கா செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் இருந்தும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் தேவைகள் உங்கள் முன்னால் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த தேவையிலிருந்து அந்த நன்மையிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை அப்படியே அழித்துவிட்டு உங்களுக்கு பகரமாக வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். சும்மலா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த பாவம் காணப்படுகின்றது என்று சொன்னால் இதில் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குகின்றதா இல்லையா? இன்று வசதி படைத்தவர்கள், சதக்கா செய்யக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்து செல்வங்களை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் இந்த பாவத்திற்கு, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உரியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி இருக்குகிறது. புகாரி என்ற கிரந்தத்தில் 1442வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல், ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி 2 மலாய்க்காமார்கள் இறங்குகிறார்கள். இல்லா மலக்கானி என்சிலானி, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் 2 மலாய்க்காமார்கள் அதிகாலை பொழுதிலே இறங்குகிறார்கள். அந்த இறங்கக்கூடிய 2 மலாய்க்காமார்களில் ஃபயக்கூல் அஹதுஹுமா, ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான், இறைவா அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், இறைவா உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் தான தர்மம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்தில் நீ அபிவிருத்தி செய்துவிடு, அவர்களுக்கு நீ பிரதிபலனை கொடுத்து விடு. இன்றைய நாள் உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மையை கொடுத்து விடு, அபிவிருத்தியை கொடுத்து விடு, அந்த அவர்கள் செய்ததற்குரிய பிரதிபலனை நீ கொடுத்து விடு என்று சொல்லி ஒரு மலக்கு பிரார்த்திக்குகிறார். மனிதர்களினுடைய பிரார்த்தனை அல்ல, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத பாவங்களிலிருந்து தூரமாக்கப்பட்ட மலக்குமார்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தாராள குணம் கொண்ட அந்த பழக்கம் இருக்குகின்றது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மலக்குமார்களில் இன்னும் ஒருவர், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபன், இறைவா எவனெல்லாம் தன்னுடைய சொத்து செல்வத்திலிருந்து பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்குகிறானோ, சதக்கா செய்யாமல் தர்மம் செய்யாமல் கொடுக்க வேண்டிய அந்த நிலையிலிருந்தும் கொடுத்து விடாமல் தன்னுடைய சொத்து செல்வங்களை தடுத்து வைக்குகிறானோ அவனுடைய சொத்து செல்வங்களை நீ அழித்து விடு, அவனுக்கு அபிவிருத்தி என்ற ஒன்றை நீ கொடுத்து விடாது என்று சொல்லி ஒரு மலக்கு துஆ செய்கின்றார் என்று சொன்னால் இந்த கருமித்தனம் என்பது மலாய்க்காமார்களினுடைய பதுவாவை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மலாய்க்காமார்களினுடைய பிரார்த்தனை என்பது சர்வ சாதாரணமாக எங்களுடைய சாதாரண மனிதர்களுடைய பிரார்த்தனையை போன்று கிடையாது. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள், பாவ கரைகளில் இருந்து தூரமாக்கப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவா யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பிற மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களினுடைய சொத்து செல்வங்களை நீ அழித்து விடு, அழிவை கொடு என்று பிரார்த்திக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பாவத்தில் இருந்து நாங்கள் மீள வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய பாதையில் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. ஏழைகளை கண்டால், அனாதைகளை கண்டால், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது என்பதை இந்த செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்குகிறது.
4வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இறைவன் கூறுகின்ற பொழுது, அல்லதீன யப்கலூன வயக்முரூன அன்னாஸ பில் புகுல், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களும் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருப்பார்கள், கருமித்தனம் செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து பிறர்களுக்கு கொடுக்காமல் அதை தடுத்து வைப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதன் உதவி செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய சொத்து செல்வங்களை கொடுக்குகின்றார் என்று சொன்னால், இதை கொடுத்து உனக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகிறது, இதனால் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது, அந்த விடயத்தை நீ விட்டுவிடு, அந்த விடயத்திலிருந்து நீ பின்வாங்கி விடு என்று தான் மாத்திரம் அந்த பழக்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பது மாத்திரமல்லாமல் பிற மனிதர்களையும் இந்த கருமித்தனத்தை ஏவக்கூடிய ஒரு மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறக்கூடிய இப்படியான மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகளை மீறக்கூடிய இப்படியான மனிதர்களுக்கு அஸாபம் முஹீனா, வேதனை தரக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய, அவமானகரமான, இழிவுபடுத்தக்கூடிய தண்டனைகள், வேதனைகள் இருக்குகின்றது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வாக்களிக்கிறான். காரணம் என்ன? இந்த கருமித்தனம் யாரிடத்தில் இருக்குகிறதோ, இந்த கஞ்சத்தனம் யாரிடத்தில் இருக்குகிறதோ, சதக்கா செய்ய வேண்டிய அந்த நிலையிலிருந்தும் யாரெல்லாம் அதை செய்யாமல் தடுத்து வைக்குகிறார்களோ அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய, வேதனை தரக்கூடிய, அவமானகரமான வேதனைகள், தண்டனைகளை இறைவன் தருவதாக திருக்குர்ஆனில் வாக்களிக்கின்றான் என்று சொன்னால், கட்டாயமாக இந்த பாவத்திலிருந்து தூரமாக கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்குகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஜவாது கரீபும் மினல்லாஹ், தாராள மனம் கொண்டவன், அல்லாஹ்வினுடைய பாதையில் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த மனம் கொண்டவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கு அருகில் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்புக்கு அருகாமையில் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய இரக்கத்துக்கு, பாசத்துக்கு அருகாமையில் இருப்பார்கள். கரீபும் மினன்னாஸ், மனிதர்களினுடைய இதயத்தில் அவர்கள் இடம் பிடிப்பார்கள். மனிதர்களுக்கும் அருகாமையில் இருப்பார்கள். கரீபும் மினல் ஜன்னா, சுவனத்துக்கும் அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். சுவனம் செல்வதற்கான வழி அவர்களுக்கு இலேசாகி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை தனதாக்கி கொண்டால் அவருக்கு என்னெல்லாம் நடக்குது? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்புக்கும், அல்லாஹ்வினுடைய அன்புக்கும் அருகாமையில் இருக்குகிறார். மனிதர்களுடைய இரக்க குணத்திற்கும், மனிதர்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்தவராகவும், அந்த சுவனம் செல்வதற்கு கூட அவர் தகுதியான ஒரு இடத்தில் இருக்குகின்றார் என்று சொல்லிவிட்டு, பாயிதும் மினன்னார், அந்த பழக்கம் கொண்ட மனிதனை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான். நரகத்திலிருந்து தூரப்படுத்தப்படக்கூடிய ஒரு பழக்கமாக இந்த தாராள மனம் கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குகின்றது என்று சொன்னால் நாம் இதை வளர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல் பகீலு, இந்த கஞ்சத்தனம் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யாமல் தனக்கு என்று சேமித்துக் கொண்டிருக்கிறார்களே, கொடுக்க வேண்டிய நிலையிலிருந்தும் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து அதை அப்படியே கடந்து செல்கிறார்களே, அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பஈதும் மினல்லாஹ், அவர்கள் எப்படி இருக்குகிறார்கள்? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் இருந்தவர்கள் தூரமாக இருக்குகிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு தூரம் உள்ளது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்குகிறார்கள். பஈதும் மினன்னாஸ், மனிதர்களும் அவனை வெறுக்கக்கூடியவர்களாக, மனிதர்களிடத்திலிருந்தும் அவர்கள் தூரப்பட்டவர்களாக, பஈதும் மினல் ஜன்னா, சுவனத்திலிருந்தும் தூரப்படுத்தப்பட்டவராகவும், கரீபும் மினன்னார், நரகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர்கள் எச்சரித்து இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் கவனம் எடுக்க வேண்டிய, கட்டாய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக பிறர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தை விசாலமாக்குகிறான்.
அவனுடைய மன்னிப்பை எங்களுக்கு வழங்குகிறான், அவனுடைய இரக்கத்தை எங்களுக்கு பொழிகிறான், அவனுடைய ரஹ்மத்துக்கு அருகாமையில் எங்களை வைக்குகிறான். இதற்கு மாற்றமாக நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்காமல் கருமித்தனம் கொண்டவர்களாக, கஞ்சத்தனம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக, சுவர்க்கத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக, நரகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களாக இறைவன் எங்களை ஆக்கி விடுவான் என்ற இந்த செய்தி எங்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் கட்டாய படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமா, அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இந்த பாவம் என்பது எந்த அளவுக்கு உயரமான பாவம் தெரியுமா? இந்த கருமித்தனம் என்பது, இந்த கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்காமல் அப்படியே மடக்கி வைத்துக் கொள்வது என்பது எந்த அளவுக்கு பாரதூரமான பாவம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, வத்தகு ஷுஹ, நீங்கள் இந்த கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, இந்த கருமித்தனத்தை, அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், இந்த பழக்கம் என்பது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்து விட்டது. இந்த பழக்கம் என்ன செஞ்சிச்சு? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது. அதே போன்று தங்களோடு வாழ்ந்தவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கும், வஸ்தஹல்லு மஹாரிமஹும், ஹராமான விடயங்களை எல்லாம் ஹலாலாக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு எங்களை கொண்டு சென்று விடும். இந்த கஞ்சத்தனம் என்பது ஹராமாக இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு ஹராமாக ஆக்கி இருக்கக்கூடிய பல விடயங்களை ஹலால் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு இது கொண்டு சென்று விடும். எங்களோடு வாழக்கூடியவர்களை கொலை செய்துவிடும். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை அழித்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான பாவமாக கருதப்படுகின்றது என்று சொன்னால், இதிலிருந்து நாங்கள் கட்டாயமாக தூரமாக வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குகிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதரவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், சஹாபாக்கள் எல்லாம் இந்த பழக்கத்திலிருந்து அதிகமாக தூரமாக இருந்தார்கள். உதாரணமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு போதுமானது. என்ன நடக்குகிறது? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் இருக்குகிறார்கள். இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள். ஒரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு தோட்டம் இருக்குகிறது. அந்த தோட்டத்தில் பயன் தரக்கூடிய பல வகையான மரங்கள் இருக்குகிறது. அந்த தோட்டத்தை கால்நடைகள் நாசமாக்கி விட்டு சென்று விடுகிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த தோட்டத்தை வளைத்து ஒரு சுற்றுவேலி அமைக்க போகிறேன். ஆனால் அந்த சுற்றுவேலி அமைப்பதற்கு இந்த மனிதனுடைய ஒற்றை மரம் என்ன செய்கிறது? எனக்கு தடையாக இருக்குகிறது. அந்த மனிதனிடத்தில் சொல்லி பேசி அந்த ஒரு மரத்தை எனக்கு வாங்கி தந்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே சேர்த்து என்ன செஞ்சிருவேன்? ஒரு பாதுகாப்பான சுற்றுவேலியை அடைத்து விடுவேன் என்று சொல்லி அந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க? உட ஒரு மரம் தானே, அவரோட நிறைய மரம் இருக்குகிறது, அவரோட கோரிக்கை நியாயமானது தானே, உங்களோட ஒரு மரத்தை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அந்த மனிதனுக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த மனிதர் என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் கொடுக்க இயலாது, அந்த ஒரு மரத்தையெல்லாம் எனக்கு கொடுக்க இயலாது, அது எனக்கு தேவை, அது எனக்கு முக்கியமானதுன்னு சொல்லி அதை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஒரு மரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் நான் ஒரு மரத்தை வாங்கி தரேன். அல்லாஹ்வினிடத்தில் அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் தருவதற்கு நான் பொறுப்பாளி ஆகி விடுகிறேன், நீங்க அந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு சொல்றாங்க. அந்த மனிதர் என்ன சொல்றாரு? சொர்க்கத்தில எல்லாம் மரம் தேவையில்லை, எனக்கு இந்த மரம் தான் வேணும், நான் இந்த மரத்தை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க. இப்போ அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இரண்டு மனிதர்களும் அப்படியே நடந்து போகக்கூடிய நேரத்தில் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரண்டு மனிதர்களையும் சென்று அந்த இரண்டு மனிதர்களிடத்திலே சென்று என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அந்த ஒற்றை மர சொந்தக்காரரிடம் நீ இந்த ஒற்றை மரத்தை எனக்கு தந்து விட்டால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோட்டத்தை உனக்கு நான் பரிசாக தந்து விடுகிறேன், பகரமாக தந்து விடுகிறேன், நீ அந்த ஒரு மரத்தை எனக்கு தந்துடு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோட்டத்தை நான் என்ன செய்கிறேன்? உனக்காக தந்துடுறேன்.
நீ அந்த ஒரு மரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மனிதர் என்ன யோசிக்கிறாரு, ஒரு மரத்தை கொடுக்குறோம், நிறைய மரங்களை கொண்ட ஒரு தோட்டம் எனக்கு கிடைக்குகிறது, இது ஒரு லாபகரமான ஒரு வியாபாரம் தானே, இப்போ நாம் என்ன செஞ்சுக்குவோம், அதை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி அந்த ஒரு மரத்தை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த தோட்டத்தை வாங்கி கொள்கிறார். இதற்கு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மனைவியோடு வாழக்கூடிய அந்த வீடு கூட அந்த தோட்டத்தில் தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த மரத்திற்காக சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை பெற்று தருவேன் என்று வாக்குறுதி அளித்தீர்களோ அந்த மரத்தை நான் பெற்றுவிட்டேன். என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வைத்து என்னுடைய நான் வாழக்கூடிய அந்த வீட்டையும் கொடுத்து நான் அந்த ஒற்றை மரத்தை பெற்றுவிட்டேன். அதற்கு பகரமாக அல்லாஹ்வினிடத்தில் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரத்தை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லிட்டு அந்த மரத்தை அப்படியே சதக்கா செஞ்சிடறாரு. தன்னுடைய மனைவிட்ட வர்றாரு. உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் 2 பேர் வந்தாங்க, இப்படியெல்லாம் முன் வச்சாங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அந்த ஒற்றை மரத்திற்காக சுவனத்தில் ஒரு மரத்தை பெற்றுத் தருவதாக வாக்களித்தார்கள். எனவே அந்த சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மரத்திற்காக தாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த தோட்டத்தையும் இந்த வீட்டையும் நான் அப்படியே கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள். மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த மொத்த வியாபாரத்தில் மிகவும் ஒரு லாபகரமான வியாபாரம் என்று சொன்னால் இதுதான். எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க, இந்த கஞ்சத்தனத்திலிருந்து கருமித்தனத்திலிருந்து மொத்தமாக விடுபட்டு அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் வசிக்கக்கூடிய தனக்கு பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்யட்டும். இப்படியான பழக்க வழக்கங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அந்த சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தமக்கு தேவை இருக்குகின்ற போது கூட பிறருடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய அமலாக இருக்கக்கூடிய நேரத்தில் எமக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து செல்வங்கள் இருக்குகின்ற போதும் தேவையுடையவர்களை கண்டு நாங்கள் சும்மா அப்படியே கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் இந்த கஞ்சத்தனத்திற்கு உரியவர்களாகவும் இந்த பாவத்தின் தண்டனைக்கு உரியவர்களாகவும் நாங்கள் மாறிவிடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போன்று இறுதியாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தை கூறுகிறான். இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், நாளை மறுமையில் அவர்களினுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும், யாரெல்லாம் தங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து பிறர்களுக்கு கொடுக்காமல் இருந்துவிட்டு இதுதான் எங்களுக்கு நல்லது, நாங்கள் சேர்த்து வைத்து நாங்கள் கோட்டை கட்டுவது தான் எங்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட சொல்லுங்க நபியே, அது அவர்களுக்கு நலவு கிடையாது, அது அவர்களுக்கு தீமைதான், கெடுதிதான், அவர்களுக்கு அது நலவு என்பது கிடையாது. சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர்கள் செய்த அந்த ஒட்டுமொத்த கஞ்சத்தனமும் அவர்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும், அதற்குரிய பாவங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கொடுக்க வேண்டிய நிலைமையிலிருந்தும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது, கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ்வினுடைய சாபத்தையும் மலாயிகாமார்களுடைய பத்வாவையும் நாளை மறுமையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொன்னால் இந்த பழக்கத்தை விட்டும் கட்டாயமாக நாங்கள் தூரமாக வாழ்ந்து அதிகமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகின்ற பொழுது ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால் அல்லதி ஜமா மால வஅததா,
அந்த மனிதன் தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருப்பான். தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து அவைகளை அவன் எண்ணிக்கொண்டிருப்பான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் எப்படி எண்ணிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பதுதான், நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வம் என்பதுதான், பணம் என்பதுதான் என்னை காப்பாற்றும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வம் தான் என்னை காப்பாற்றும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, கல்லா, அது அப்படி அல்ல, அப்படி நினைக்காதீங்க. லயுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா, அப்படியான எண்ணம் கொண்டவர்கள், அப்படி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் எரியப்படுவார்கள், தூக்கி போடப்படுவார்கள். அந்த ஹுத்தமா என்றால் என்ன? நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வினுடைய கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு அது. அந்த நெருப்பினுடைய பவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லத்தி, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வினுடைய அந்த நெருப்பு என்பது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது என்று சொன்னால், தத்தலிஉ அலல் அஃபிதா, அவர்களுடைய இதயங்களை அது கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு அது சக்தி பெற்றது. அல்லாஹ்வினுடைய அந்த நெருப்பு என்பது மனிதர்களுடைய உள்ளங்களை தாக்கக்கூடியது, மனிதர்களுடைய இதயங்களை கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான அந்த நெருப்புக்கு சொந்தக்காரர்கள் யார்? தன்னுடைய சொத்து செல்வங்களை சேர்த்து கொண்டு, அதை எண்ணிக்கொண்டு, தன்னை மரணத்திலிருந்து இது காப்பாற்றும், தன்னை இறுதி நேரத்தில் இது காப்பாற்றும், தன்னை இதுதான் காப்பாற்ற போகின்றது என்று பிற மக்களுக்கு உதவி செய்யாமல், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யாமல், தன்னுடைய பொருளாதாரங்களை தடுத்து வைத்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த நரக நெருப்பில் எரியப்படுவார்கள், அல்லாஹ்வினுடைய நெருப்பில் எரியப்படுவார்கள். அந்த நெருப்பு என்பது மனிதர்களினுடைய இதயங்களை கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று சொன்னால், இந்த நரகத்துக்கு, இந்த நெருப்புக்கு நானும் நீங்களும் ஒருபோதும் சொந்தக்காரர்களாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் உலாவர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நான் ஹைபருக்காக செல்ல போகிறேன், எனக்கு பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களில் ஒரு சிறுவனை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கட்டளை இடுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு பின்னால் அமர்த்தி வைத்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எங்கெல்லாம் அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த நிறுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதரவர்களுக்கு அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் தனக்கு இல்லாத சந்தர்ப்பங்களிலும் கூட, தான் உணவில்லாமல் இருந்த நிலைமைகளிலும் கூட விருந்தாளிகளை உபசரித்த அந்த மாமனிதர், அந்த மக்களுக்கு தன்னுடைய சதக்கா செய்த, தான தர்மம் செய்த அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், இறைவா, இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், என்னை கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நீ பாதுகாத்து விடு, வல் அஜிஸி வல் கஸல், கோழைத்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டுவிட்டு, வல் புக்லி வல் ஜுபன், இறைவா, என்னை இந்த கஞ்சத்தனத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு. எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படியான பிரார்த்தனையை கேட்கிறான்னு பாருங்க. தன்னிடத்தில் இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட, தனக்கு தேவை இருக்குகின்ற ஒரு நிலைமையிலும் கூட பிற மனிதர்களுக்கு கொடுத்துதவிய அந்த மாமனிதர் இறைவனிடத்தில் கையை உயர்த்தி, இறைவா, என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கஞ்சத்தனத்தை நீ அகற்றிவிடு, இந்த பழக்கத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு என்று
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறான்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு இந்த பழக்கத்திலிருந்து எம்மை தூரமாக்கிவிடு என்று மன்றாட வேண்டிய தேவை இருக்குகின்றது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாமும் இறைவனிடத்தில் இந்த கஞ்சத்தனத்தை விட்டும் கோலத்தனத்தை விட்டும் இயலாமைத்தனத்தை விட்டும் அடிக்கடி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த கஞ்சத்தனம் என்ற ஒரு பழக்கத்தை, இந்த ஒரு கொடிய நோயை எங்களுடைய உள்ளத்திலிருந்து தூரமாக்கியவர்களாக, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரஹ்மத்துக்கும் அவனுடைய மகஃபிரத்துக்கும் அருகில் உள்ள மக்களாக, சுவர்க்கத்துக்கு அருகில் உள்ள மக்களாக, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை இலேசாகக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தினம் தினம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த ஜுமா உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.